Welcome to our channel. My project is automatic railway crack detector. Railway trackல crack இருந்துச்சுன்னா இந்த train வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும் and buzzer-ம் 5 seconds-க்கு ஆக்டிவேட் ஆகும். ஏன் நான் இந்த ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கேன்னா 1956ல அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ரயில்வே கிராக்னால 150க்கும் மேற்பட்ட பேசஞ்சர்ஸ் வந்து டெட் ஆனாங்க. This is ultrasonic sensor. இது 20,000 Hz சவுண்ட ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த சவுண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வர டைமிங்கை கால்குலேட் பண்ணி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும். திஸ் இஸ் ஆர்டினோ யூனோ. இதுதான் நம்ம டிவைஸுக்கு பிரைன் போல. திஸ் இஸ் ஸ்விட்ச் கண்ட்ரோலுக்காக. இது வந்து மோட்டர் டிரைவர். இதுதான் இந்த மோட்டர் பிஓ மோட்டர்ஸை ரன் பண்ணதும் ஸ்டாப் பண்ணதும் இதெல்லாம் பண்ணும். இது வந்து பேட்ரி 3 லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று 3.7 வோல்ட் ஃபார் பவர் சப்ளை. நான் ரயில்வே ட்ராக்கை உட்டால செஞ்சிருக்கேன். ஸோ கிராக் இருக்கனால ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடுது. 5 செகண்ட்ஸ் பஸ்ஸர் தான் ஆக்டிவேட் ஆகுது. இந்த ப்ராஜெக்ட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஐஆர் சென்சாருக்கு அவுட்டை ஆர்ஜினோ பின் நம்பர் 7லையும் கிரவுண்டை ஆர்ஜினோ கிரவுண்ட்லையும் விசிசியை ஆர்ஜினோ 5 வோல்ட்லையும் கனெக்ட் பண்ணணும். ஐஆர் சென்சார் ஒர்க் ஆகலைன்னா அல்ட்ராசோனிக் சென்சார் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பஸ்ஸில் இருக்க பாசிட்டிவை ஆர்ஜினோ பின் நம்பர் 30லையும் பஸ்ஸில் இருக்க கிரவுண்டை ஆர்ஜினோ கிரவுண்ட்லையும் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் எல்சிடி இருக்க கிரவுண்டை ஆர்ஜினோ கிரவுண்ட்லையும் விசிசியை ஆர்ஜினோ 5 வோல்ட்லையும் எஸ்டிஏவை ஆர்ஜினோ அனலாக் 4th பின்லையும் எஸ்சிஏல அனலாக் 5th பின்லையும் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் 3 லித்தியம் அயன் பேட்டரியை பேரலா கனெக்ட் பண்ணி சுவிட்சோட கனெக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறத L298 மோட்டர் டிரைவரில் கனெக்ட் பண்ணணும். லித்தியம் பேட்டரி இருக்க நெகட்டிவை மோட்டர் டிரைவரில் கிரவுண்டுன்னு எழுதியிருக்கோம் அந்த பின்னோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பாசிட்டிவ் +12ன்னு எழுதியிருக்கோம் அந்த பின்னோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஜம்பர் ஒயரையும் அந்த பின்னோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மோட்டர் டிரைவரில் 5 வோல்ட்டை கனெக்ட் பண்ணியிருந்த ஜம்பர் ஒயரை ஆர்ஜினோ 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. மோட்டர் டிரைவரில் இருக்க 5 வோல்ட்டில் ஆர்ஜினோ 5 வோல்ட்டை மட்டும் தான் கனெக்ட் பண்ணணும். 3.3 வோல்ட்லையோ வேறு வோல்டேஜில் கனெக்ட் பண்ணக்கூடாது. மோட்டர் டிரைவரில் இருக்க கிரவுண்டை ஆர்ஜினோ கிரவுண்டில் கனெக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் நம்மளோட ரோவரில் ஃபிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மோட்டரில் இருக்க பாசிட்டிவை மோட்டர் டிரைவரில் இருக்க அவுட் ஒன்னில் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி மோட்டரில் இருக்க நெகட்டிவை அவுட் 2ல் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி மோட்டரில் இருக்க பாசிட்டிவை அவுட் 3லையும் மோட்டரில் இருக்க நெகட்டிவை அவுட் 4லையும் கனெக்ட் பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு மோட்டர் டிரைவரில் இருக்க இன்புட் 1 ஆர்டினோ 4th பின்லையும், இன்புட் 2 5th பின்லையும், இன்புட் 3 6th பின்லையும், இன்புட் 4 7th பின்லையும் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி மோட்டர் டிரைவரில் இருக்க எனபிள் ஏவை ஆர்டினோ 9th பின்லையும், எனபிள் பியை ஆர்டினோ 10th பின்லையும் கனெக்ட் பண்ணணும். இப்போ ஆர்டினோக்கு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ண இந்த மாதிரி ஆர்டினோ கேபிளை ஆர்டினோவோட கனெக்ட் பண்ணி ஃபோனில் கனெக்ட் பண்ணணும். ஃபைனலாக என்னோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு.